மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியரா வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ தமிழகத்தின் முதல் அரசியல் நாளிதழான சுதேசமித்ரன்ல பணியாற்றுற வாய்ப்பு திரு பாரதியார் அவர்களுக்கு கிடைச்சது. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வர செய்திகளை தமிழ்ல மொழிபெயர்க்கிறது, அச்சுப்பிழை திருத்துறது, இது எல்லாமே பாரதியார் அவர்களுடைய வேலையா இருந்துச்சு. இதற்கான பாரதியாருடைய மாத சம்பளம் 40 ரூபாய். என்னதான் பாரதியார் அங்க திறம்பட வேலை செஞ்சாலும் கதை, கவிதை, கட்டுரை எழுதக்கூடிய வாய்ப்பு அங்க கொடுக்கப்படல. சுதேசமித்ரன்ல 2.5 வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா வார இதழ தொடங்கினாரு. தமிழகத்திலேயே முதல்ல அரசியல் கேலி சித்திரங்கள்னு சொல்லப்படுற பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ தன்னுடைய இந்தியா வார இதழ்ல வெளியிட்ட முதல் பத்திரிகையாளர் பாரதி. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கும் வகையில அவர் அந்த கார்ட்டூன்ஸ சிகப்பு கலர் பேப்பர்ல அச்சிட்டு வெளியிட்டாரு. இதனால கோபமடைஞ்ச பிரிட்டிஷர்ஸ் பாரதியார் அவர்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சாங்க. அதனால பிரெஞ்சு காலனியான பாண்டிச்சேரியில தஞ்சமடைஞ்சு அங்கிருந்து தொடர்ந்து இந்தியா வார இதழ நடத்தினாரு. பாரதியாருடைய எழுத்துக்கள் இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கேற்ற மக்களுடைய இதயத்துல சுதந்திர தீய பத்தி எரிய செஞ்சது. பாமரர்களுக்கும் புரியிற மாதிரி கவிதை இயற்றி தமிழ் நடைய எளிமையாக்கி நாட்டு மக்களுடைய மனசுல வீரத்தை விதைச்ச பைந்தமிழ் தேர்ப்பாகன் உயர்திரு பாரதியார் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒரு தனிப்பெரும் சகாப்தம்.